வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு ஒரு முக்கியமான நோய் பற்றி பார்க்க போகிறோம். இந்த நோயில் என்ன பிரச்சனை இருக்கும் அப்படின்னா, தலை சுற்றல், கிறுகிறுப்பு, மயக்கம், இரைப்பு, இருமல், இந்த மாதிரியான தொந்தரவுகள்லாம் இருக்கும். பொதுவாக நம்ம இரத்த பரிசோதனை பண்ணுறப்போ சர்க்கரை அளவு சரியாக இருக்கும். பிளட் ப்ரெஷர் பார்க்குறப்போ அது கூட சரியாக இருக்கும். காரணமே இல்லாமல் நமக்கு மேற்கொண்ட தொந்தரவுகள்லாம் இருக்கிறத நிறைய பேருக்கு பார்க்க முடியுது. இதை தான் சித்த பெருமக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இரத்த பித்தம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த இரத்த பித்தத்தினால் வரக்கூடிய இந்த தொந்தரவுக்கு ஒரு அற்புதமான தீர்வையும் சொல்லியிருக்காங்க. பதார்த்த குண சிந்தாமணியில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மேற்கொண்ட தொந்தரவுகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இரு குரங்கின் கை அப்படின்னா என்ன, குரங்கை பிடிச்சி கொடுக்க சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? தமிழ் மொழியில் மொசு அப்படின்னா குரங்கு என்று ஒரு சொல் உண்டு. மொசுக்கையை தான் அவங்க இரு குரங்கின் கை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த மொசுக்கையை சூரணமணி இல்லைன்னா கடைகளில் கிடைக்கக்கூடிய அந்த சூரணத்தை வாங்கி ஒரு 100 கிராம் அளவு மொசுக்கை சூரணம் அப்படின்னா சுக்கை வாங்கி தோல் நீக்கி நல்லா சுத்தி பண்ணிவிட்டு அதை பவுட்ரு பண்ணி ஒரு 50 கிராம் அளவு அந்த சுக்கு பொடி, இந்த மொசுக்கை சூரணம் 100 கிராம், சுக்குடைய சூரணம் 50 கிராம், இரண்டையும் ஒன்றாக கலந்து வைத்து கொண்டு ஒரு 2 முதல் 4 கிராம் அளவு எடுத்து ஒரு 300 மில்லி தண்ணீரில் சிறு தீயில் கொதிக்க வச்சு ஒரு 100 மில்லியாக வற்ற வைத்து காலை வெறு வயிற்றில், குறிப்பாக சர்க்கரை நோய் இல்லாதவங்க கொஞ்சம் தேவை ஏற்பட்டால் பனங்கருப்பட்டி கொஞ்சம் சேர்த்துக்கிடலாம். காலை ஒரு வேளை மட்டும் வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு வர்றப்போ ஒரு 2-3 நாட்கள் குடிக்கிறப்பவே இந்த கிறுகிறுப்பு, மயக்கம், இருமல், இரைப்பு இதெல்லாம் குறையிறத பார்க்க முடியும். நம்ம வைத்திய நிலையத்தில் இந்த முறையை சொல்லி நிறைய பேர் குணமடைஞ்சதை நாம் பார்க்குறோம். காரணமே இல்லாமல் இந்த மாதிரியான தொந்தரவுகள் இருக்கிறவங்க இந்த மொசுக்கையையும் சுக்கையும் ஒன்றாக கலந்து இதை நாம் கஷாயமாக வச்சு காலையில் மட்டும் குடிச்சிட்டு வர்றப்போ ஒரு அற்புதமான பலன் கிடைக்கிறத நாம் பார்க்க முடியுது. இந்த மருந்துனால பார்த்திங்கன்னா எந்த விதமான பக்க விளைவுகளும் கிடையாது. அதனால் நம்ம யாருக்காவது உங்களுக்கு தேவை ஏற்பட்டால் இதை நீங்கள் தொடர்ச்சியாக செஞ்சு பாருங்களேன். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய அனுபவங்களை எனக்கு எழுதுங்க. ஏற்கனவே நான் போட்ட வீடியோக்களுக்கு நல்ல பதில் இருக்குது. நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, மிகுந்த சந்தோஷம். தொடர்ச்சியாக இதிலையும் பார்த்து